வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து என்னை வெளியில் அழைத்து வந்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான். இதன் காரணமாகத்தான் நான் யுத்தம் முடிவடைந்தது என முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகரமூர்த்தி முரளிதரன் தெரிவித்திருந்தார். ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். 2003ஆம் ஆண்டு நாங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்து வந்த பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து என்னை அழைத்து சென்றவர்கள் அலி ஜகாரிர் மௌலானாவும் அன்வர் ஹஜீனாரு தான். அன்வர் கஜியாரின் வாகனத்தில் தான் நான் வந்தேன். அந்த இருவரும் தான் நாங்கள் அன்று காப்பாற்றப்பட்டு விட்டோம். இந்த உண்மையை போது வர யாருக்கும் தெரியாது. இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை அதால பாதாளத்துக்குள் தள்ளிவிட்டு சென்றார். அதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவிற்கு சிங்கள மக்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்னர் மஹிந்தவின் எடுப்பிடிகளான விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஆகியோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். தமிழ் மக்களை விரோதிகளாக பார்க்கும் ராஜபக்சர்களின் குடும்பம் மற்றும் அவர்களின் பினாமிகளை இந்த ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அவ்வாறான ஒரு மாற்றம் இந்த வருட தேர்தலினூடாக இடம்பெற வேண்டும் என்று சொல்லி சாணக்கியன் கருத்துரைத்திருந்ததையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது மட்டுமின்றி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர் எடுப்பார் என்று நம்புகிறோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் நாடாளுமன்ற உறுப்பினரான வஜ்ராபிவர்த்தன தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். இலங்கையில மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த சிங்கள தலைவர்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முக்கிய இடம் பிடிக்கிறார். இதேவேளை மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவர்களில் இரா சம்பந்தன் முக்கிய இடம் வகிக்கின்றார். இருவரும் தவிர்க்க முடியாத ஆளுமைகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் எடுப்பார் என்று நம்புகிறோம். அத்துடன் அந்த தீர்மானத்துக்கு வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் இணங்குவார்கள் என்று நம்புகிறோம். எனவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களினுடைய அமோக வாக்குகளால் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் என்று தான் நம்புவதாக சொல்லியிருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் இந்த முறை ரணில் விக்ரமசிங்க வரலாற்று வெற்றியை நிலைநாட்டுவார் என்று நம்புகிறோம். தமிழ் பொது வேட்பாளர் பயனற்ற விடயம், தேவையில்லாத விடயத்தை பேசி காலத்தை வீணடிக்க கூடாது என்ற ஒரு விடயத்தையும் இவர் முன்வைத்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளப் போவதாக கூறப்படும் செய்திகளை இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க ஆகியோர் நிராகரித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் குறித்த ஊடகங்களுக்கு மாறாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா முன்னாள் தேர்தலில் போட்டியிடுவார், அதாவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என பொன்சேகாவிற்கு நெருக்கமான தரப்புகள் தெரிவித்துள்ளன. அதன்படி அடுத்த மாத ஆரம்பத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனது முடிவை பொன்சேகா அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் இதுவரைக்கும் சஜித் பிரேமதாச, அனுரகுமார் திசாநாயக்க, விஜயதாச ராஜபக்ஷ ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ள நிலையில் ரணில் விக்ரமசிங்க, சரத் பொன்சேகா ஆகியோரும் களமிறங்குவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை சம்பிக்க ரணவகவும் முன்னதாக தம்மை பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளுமாறு மஹிந்த தரப்பிடம் கேட்டுக்கொண்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. எனினும் அதனை மஹிந்த தரப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று, ரணிலுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றும் தொழிலதிபர் தம்மிக்க பெரேராவை ஜனாதிபதி வேட்பாளராக அவர்கள் தெரிவு செய்ய விருப்பம் வெளியிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கத்தால இலங்கை தீவின் அடிமட்ட அரசியல் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கி வருவதனால எவரும் எதிர்பாராத பல திருப்பு முனைகள் அரசியல் களத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இன்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு சிறப்பு உரையொன்றை ஆற்றியிருக்கிறார். இந்த உரையில எப்படியும் இலங்கை வங்குரோத்து நிலையில இருந்து மீண்டுள்ளதாக ரணில் விக்ரமசிங்க அறிவிக்க உள்ளதுடன் தாம் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்க இருப்பதாகவும் அறிவிக்க உள்ளதாக அரசு தரப்பு செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்கின்றன. விசேட உரிய நிகழ்த்திய கையோடு மறுநாள், அதாவது நாளைய தினம் 27ஆம் தேதி கண்டி தலதா மாளிகை மற்றும் அஸ்கிரிய பீடத்தில வழிபாடுகளில் ரணில் ஈடுபட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மகாநாயக்க தேர்களுக்கு அவரது நற்செய்தியை கூறிய கையோடு ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரத்தையும் ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கின்றார். எதிர்வரும் 29ஆம் தேதி பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் ஒன்றை வெள்ளவாயில நடத்த ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டிருக்கு. இந்த கூட்டத்தினூடாகவே ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருக்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதேவேளை எதிர்வரும் நாட்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முக்கிய பிரமுகர்களில் சிலர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்க்க
உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தகவல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றது. இணைவின் பின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கான செல்வாக்கு மக்கள் மத்தியில் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுகுமார் திசாநாயக்கவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்குமே போட்டி ஏற்படும் எனவும் பரவலான கருத்துக்கள் எல்லாம் வெளியாகி வருகிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இன்னொரு பக்கத்தால் ஜனாதிபதி தேர்தல் குறித்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற போதிலும் ஜனாதிபதி தேர்தலை உரிய நேரத்தில் நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கின்றது. அதுடன் இன்னும் 100 நாட்களில் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு கிடைக்கும் எனவும் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திசா அத்தநாயக்க தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கின்ற பொழுதுதான் நாட்டின் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுப்பது மற்றும் நாட்டு மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை அமைப்பதற்கான நல்லதொரு சந்தர்ப்பத்தை ஜனாதிபதி தேர்தலாகும். ஆகவே ஜனாதிபதி தேர்தலை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பிற்போடவே அல்லது நடத்தாதிருக்கவோ முடியாது. தேர்தல் தொடர்பில் நாடு முழுவதும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. சிலர் ஜனாதிபதிக்கு மேலும் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்கின்றனர். சிலர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்கின்றார்கள். இருப்பினும் இந்த நாட்டு மக்கள் வாக்கு பலத்தை பயன்படுத்தும் உரிமையினை எந்த காரணம் கொண்டும் பறித்தெடுப்பதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை என்பதை நாம் அனைவரும் கூறிக்கொள்கின்றோம். நாட்டு மக்களின் வாக்கின் மூலம் மக்களின் விருப்பத்துக்கு அமைய மக்கள் தெரிவு செய்யும் ஜனாதிபதியை விடுத்து அவர்களின் விருப்பத்துக்காக நாட்காலியில் அமர்ந்திருக்கும் வகையில் சட்டத்தின் திருப்தி அமைப்பதற்கு எந்த வகையிலும் அனுமதி இல்லை என்பதை நாம் தெளிவாக கூறிக்கொள்கின்ற ஒரு விடயத்தை திசா அத்தநாயக்க பதிவு செய்திருந்தார். இப்படி தேர்தல் பிரச்சாரங்கள் சார்ந்து வேட்பாளர்கள் சார்ந்து கட்சி தாவல்கள் அதே போல இணைந்து செயற்படுவோர் சார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சமூக செயற்பாட்டாளரான ஒசல கேரத் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் புதிய சுதந்திர முன்னணி சார்பில் போட்டியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் அறிவித்திருக்கிறார். 1981ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க ஜனாதிபதியை தெரிவு செய்யும் சட்டத்தின் கீழ் ஒசல கேரத் தனது ஜனாதிபதி வேட்பாளராக முன்வைக்கப்பட்டிருக்கிறார். அது புதிய சுதந்திர முன்னணி அறிக்கை ஒன்றின் மூலம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருக்குது. ஜூன் 13ஆம் தேதி நடைபெற்ற தனது செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக புதிய சுதந்திர முன்னணி தெரிவித்திருக்கு. புதிய சுதந்திர முன்னணி நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தின் கீழ் சுதந்திரமான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகவின் இரட்டை குடியுரிமை தொடர்பில் சர்ச்சையை ஏற்படுத்திய ஒசல கேரத் பிரபல்யமாக அறியப்படுகின்றவர். ஒசல கேரத் மூலம் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே பிரித்தானிய குடியுரிமை இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகவே தொடர்ச்சியாக ஸ்ரீலங்காவில் இப்போ இருக்கக்கூடிய நகர்வு என்னவென்று சொன்னால் தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் வேட்பாளர்கள் யார் என்று சொல்லி முதல்ல இந்த தேர்தல் வேட்பாளர் என்றால் 3 வேட்பாளர்கள் தான் பிரதானமாக பேசப்பட்டார்கள். ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அதேபோன்று சஜித் பிரேமதாச, அதேபோன்று அனுகுமார் திசாநாயக்க. அதன் பிற்பாடு தமிழ் மக்கள் ஏதோ கண்ணை மொழித்து விட்டார்கள், கண்ணை விழித்து விட்டார்கள் என்பது போல ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கதை காரசாரமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இப்பொழுது தமிழ் வேட்பாளர் நிறுத்தப்படுவது உறுதி என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். சரி, அப்படியே இருக்கின்ற பொழுது இதனை விடுத்து சரத் பொன்சேகா வரப்போகின்றார் என்று சொல்கிறார், ஒசல கேரத் வரப்போகின்றார் என்று சொல்றார். இதைவிட இன்னும் பல வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் தாங்கள் களமிறங்குவதற்கு காத்திருப்பதாக எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் யார் யார் வேட்பாளர்களாக நிற்கப்படுகிற போகின்றார்கள், இதில் தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட போகின்றது. தேர்தல் காலம் வருகின்ற பொழுது கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு விடயமாக இருக்கும், இல்லாட்டி நகைச்சுவையாகவும் இருக்கும். இவ்வளவு காலமும் வழங்கிய வாக்குகளை அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கும். ஆனால் இனி புது புது வாக்குறுதிகளை புது புது வாக்குகளையும் அளிப்பார்கள். இதை செய்தாரன், அதை செய்தாரன், அந்த வீட்டத்தாரன், இந்த வீட்டத்தாரன். இதில் இன்னொரு நகர்வு என்னன்னு சொன்னால் பல தலைவர்கள் இல்லாட்டி பல தலைமைகள் இப்பொழுது வடக்கு கிழக்கை நோக்கி தங்களுடைய விஜயத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்பொழுது கூட நேற்றைய தினத்தில் கூட அம்பாறை மாவட்டத்துக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சென்று பல்வேறுபட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார். அதே ஒரு மட்டக்களப்புக்கு வந்திருந்தால், வடக்குக்கு வந்திருந்தார், கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய மாவட்டங்களுக்கெல்லாம் சென்றிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய செயற்பாடு என்பது கொஞ்சம் நீண்டு கொண்டு செல்கின்றது. திடீரென்று இப்பொழுது நாடாளுமன்ற அமர்வு கூடுவதற்கு அவசரமான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நாடாளுமன்ற அமர்வை திடீரென கூட்ட சொன்னதாக மஹிந்த ஜாபாபிவர்த்தன சொல்லி இருந்தாலும் இப்பொழுது அவர் அதில் ஒரு முக்கியமான விடயம் சொல்லப்படும் என்று சொல்கிறார்கள். நாட்டை மீட்டெடுத்துட்டோம், மீண்டும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து கொஞ்சம் நாங்கள் இருந்து வந்துட்டோம், இப்படி இருந்தது, இப்படி வந்தது, அந்த ஒரு விடயத்தை அவர்கள் பேசப் போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் முக்கியமானது இன்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட உரை ஆற்றப் போகின்றார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பதிவெல்லாம் நாங்கள் விசேட உரை ஆற்றுவதற்கு முன்னர் எடுத்திருந்தோம். விசேட உரையில் என்ன விஷயத்தை அவர் சொல்ல போகிறார், என்ன செய்ய போகின்றார் என்பது எல்லாத்தையும் நாங்கள் நாளை தினம் தொகுத்து உங்களுக்கு வழங்குவதற்காக காத்திருக்கின்றோம். ஆகவே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது.
மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.